இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஷார்ட்கட்டில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த ஷார்ட்கட் வந்து எப்போ வந்து அப்ளை பண்ண முடியும்னா, லோயர் லிமிட் வந்து 0வாக இருக்கணும், அப்பர் லிமிட் வந்து π/2 இருக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். அதோட லிமிட் வந்து லோயர் லிமிட் வந்து 0வாக இருந்து அப்பர் லிமிட் வந்து π/2 இருக்கணும். இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணோம்னா அடுத்து வரக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து ஒன்று சைன்லையோ இல்லைனா காஸ்ட்லேயோ வரணும். இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. லோயர் லிமிட் 0வாக இருந்து அப்பர் லிமிட் π/2 இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய ஃபங்க்ஷன் ஒன்று சைனில் அல்லது காசில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதோடைய பவர் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 கொடுத்துருக்காங்களா? லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் π/2 வந்துருச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து சைனில் இருக்குது. அதனால் இந்த ஹிண்ட் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், பவரில் வந்து 5 இருக்குங்களா? அப்போ 5 வந்து அப்படி அடிக்குங்க டினாமினேட்டரில். இதுலேருந்து 1 கம்மி பண்ணுங்க பார்க்கலாம். 5லேருந்து 1 கம்மி பண்ண என்ன வரும்? 4 வருங்களா? அடுத்து 4லேருந்து 1 கம்மி பண்ணுங்கள் 3, 3லேருந்து 1 கம்மி பண்ணுங்கள் 2, 2லேருந்து 1 கம்மி பண்ணுங்கள் 1, 1லேருந்து 1 கம்மி பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். அதனால் நம்ம வந்து 0 கொடுத்தோம்னா சம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அதனால் வந்து இப்படியே நம்ம நிப்பாட்டிக்கணும். சமி புரிஞ்சுங்களா? அதுக்கடுத்து என்னென்னா, இது அப்படியே நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 4 2s are 8, கீழே 5 into 3 15, 15 into 1 வந்து 15. அப்போ 8/15 தான் இந்த கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். செகண்ட் சம் பாருங்கள். இங்கே பாருங்கள், லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் π/2. கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் சைன்லையோ காஸ்ட்லேயோ இருக்கணும். இங்கே பாருங்கள், காஸ்ட்ல இருக்குது. பவர் வந்து பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள், 4 இருக்குங்களா? அப்போ 4 இருந்தால் அந்த பவரில் இருக்கக்கூடிய நம்பரை தூக்கி கீழே எழுதிருங்க. 4லேருந்து 1 கம்மி பண்ணுங்கள் 3, 3லேருந்து 1 கம்மி பண்ணுங்கள் 2, 2லேருந்து 1 கம்மி பண்ணுங்கள் 1. அடுத்து பாருங்கள், எப்பெல்லாம் வந்து எண்டிங் வந்து 1/2ல் முடியுதோ, 1/2ல் முடிஞ்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுக்கணும்னா π/2 கொடுக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ சாமி. 1/2ல் முடிஞ்சதுன்னா நம்ம எப்போயுமே என்ன கொடுக்கணும்? π/2 கொடுக்கணும். இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 3 into 1 வந்து 3ங்களா? 3 into π வந்து 3π அப்படி வச்சுங்க. 4 2s are 8, 8 2s are வந்து 16, 3π/16 தான் இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான வந்து ஆன்சர். சமி சொல்கிறது மாதிரி புரிஞ்சுங்களா? இப்போ அதே மாதிரி பாருங்கள், இந்த ப்ராப்ளம் 4th ப்ராப்ளம் நான் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பவரில் வந்து 2 இருக்குங்களா? இப்போ 2 இருக்கா? அப்போ டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு நம்ம 2 எழுதிக்கலாம். அடுத்து வந்து பவரில் 2லேருந்து 1 கம்மி பண்ணால் என்ன வரும்னு பாருங்களேன். 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 1 வருங்களா? அப்போ 1/2. எப்பெல்லாம் 1/2ல் முடியுதோ நம்ம என்ன கொடுக்கணும்? π/2 கொடுக்கணும். அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 1 into π, டிவைட் பை 2 2s are 4. இப்போ இதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த 3rd சம், 5th சம், 6th சம்க்குலாம் ஆன்சர் என்ன வருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்க செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.